உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. உங்களுக்கு பிரைவேட் டியூட்டர், பெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வச்சு உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறது நீங்க போறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு காம்படிட்டர், ஒரு போட்டியாளர், அவர்கிட்ட ஒரே ஒரு நோட் புக் மட்டும் தான் இருக்கு. ஸ்டடி மெட்டீரியல்லாம் இல்ல. ஆனா எக்ஸாம்ல 2 பேரும் எழுதுறீங்க, ரிசல்ட் வருது. உங்க காம்படிட்டர் பாத்தீங்கன்னா சூப்பரா பாஸ் பண்ணிடுறாங்க, நீங்க ஃபெயில். இப்போ நீங்க யார குறை சொல்லுவீங்க? அந்த நோட் புக்கையா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. விவரம் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு புரிஞ்சோம். இன்னைக்கு தேதிக்கு நம்ம தமிழ்நாட்டுல டிவிகே ஆட்சியை பிடிச்ச பிறகு ஆப்போனன்ட் பார்ட்டியான டிஎம்கே சொல்ற ஒரே ஒரு விஷயம், திருப்பி திருப்பி சொல்ற ஒரு விஷயம், அவங்க இன்ஸ்டாகிராம்னாலதான் ஜெயிச்சாங்க. அதாவது மக்களே, டிவிகே எப்படி ஜெயிச்சதுன்னா இன்ஸ்டாகிராம்ல குழந்தைங்களை வச்சு ஏமாத்தி வின் பண்ணிட்டாங்க. தெரியாம ஏதாச்சும் கொஞ்சமா சென்ஸோட பேசுறீங்களா? ஓ சாமி, வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன் அப்படின்னு சாதாரண ஒரு ஆளா தான் கேட்கலாம். பட் இருந்தாலும் கட்சியில் இருக்கிற எல்லாருமே அப்படியே பேசிட்டு இருக்கிறப்போ நம்மளும் நம்ம பங்குக்கு டேட்டாவோட சில பல விஷயங்களை எடுத்து சொல்லிதான் ஆகணும். அதானே நியாயம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. டிவிக்கே ஜெயிச்சது 108 சீட்டு. அடுத்த நாளே நரேட்டிவ் ஸ்டார்ட் ஆச்சு. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க எல்லாரையும் மேனுபுலேட்டிவ் பண்ணி தான் வந்து டிவிகேக்கு ஓட்டு போட வச்சாங்க. இத வச்சு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இருக்கிற அம்முட்டு மீடியாவும் இத ஒரு டாபிக் எடுத்து டிபேட்டா அனலைஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் டிஎம்கே ஹேண்டில்ஸ் இத மாக்கையா யூஸ் பண்றாங்க. நீங்க மக்கள்கிட்டயே போகல. இன்ஸ்டாகிராம் பத்தி ஜெயிச்ச தோத்தா போலீஸ் எந்த பணியும் செய்யாம வாக்காளரை சந்திக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல நினைக்கல. அப்படிப்பட்டவரை இன்னைக்கு வெற்றி பெற்ற ஆட்சி கொண்டிருக்காங்க. இத ஒரு விஷயமா எடுத்து அவங்கள ட்ரோல் பண்றாங்க. ஓ குரணி வித்தையா? ஆனா 2 கூட்டமும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்றாங்க, டிவிக்கே இன்ஸ்டாகிராம வச்சு வின் பண்ணிட்டாங்க. சரி, அந்த லாஜிக் கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நான் கேட்கிற கேள்வி, டிஎம்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? டிஎம்கேவுக்கு இந்த எலெக்ஷன்ல வேலை பார்த்த மிகப்பெரிய கம்பெனி பெட், பாப்புலர் என்டர்டைன்மெண்ட் நெட்வொர்க். அது ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் மிஸ்டர் சபரீசன். அவர் தான் அந்த கம்பெனியை ஓன் பண்றாரு. அவர் தான் அந்த கம்பெனியை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ரன் பண்றாரு. இந்த டிஎம்கேவோட எலெக்ஷன் கேம்பெயின் மொத்தமும் ரன் பண்ணது இந்த பென் அப்படின்ற இந்த கம்பெனி தான். இந்த பென் அப்படின்ற கம்பெனில எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் சுமார் ஒரு 400ல இருந்து 450 பேர் வரைக்கும் ஒர்க் பண்றாங்க டைரக்டா. அது மட்டும் இல்லாம இன்டைரக்டா ஏகப்பட்ட பேர், இன்ஃப்ளூயன்சர்ஸ், ட்விட்டர், மீடியா ஹேண்டில்ஸ், இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்றது ஒரு நம்பர். இப்ப கூகுளோட டிரான்ஸ்பரன்சி டேட்டாவை நான் தேடி போய் பார்த்தேன். இப்ப நீங்க ஸ்கிரீன்லயும் பார்க்கலாம். இந்த எலெக்ஷனுக்காக அவங்க கிட்டத்தட்ட டிஎம்கே, அதாவது இந்த பெண் நிறுவனம் மூலமாக சுமார் 40 கோடி ரூபாய் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாசம் கிட்ட மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது இந்த பென் அப்படின்ற அந்த கம்பெனி டிஎம்கேவோட ஆடுக்காக ஸ்பெண்ட் பண்ணது. இது கூகுள் மெட்டா ஆட்ஸோட டோட்டலோட ஒரு ஒர்த். இதுல மேபி முன்ன பின்ன ஒரு 1-2 கோடி முன்ன இருக்கலாம். நான் ஒரு அப்ராக்சிமேட்டா ஈஸி நம்பரா இருக்கிறதுக்காக 40 கோடி அப்படின்னு வச்சிருக்கேன். இது இந்தியால மத்த எல்லா ஸ்டேட்டை விட அதிகம். உத்தரப்பிரதேசத்தை விட 53% அதிகம். மகாராஷ்டிரா விட 65% அதிகம். இது மட்டுமா? கிடையாது. ஃபுட் பிளாகர்ஸ், சோசியல் கமெண்டேட்டர்ஸ், ட்விட்டர்ல இருக்க பாப்புலர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோசியல் மீடியால இருக்கிற ஆங்கர்ஸ், அப்புறம் மீடியால டிவியில இருக்கிற ஆங்கர்ஸ், இப்படி வகை வகையா ஆளுக்கு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா கொடுத்து இந்த எலெக்ஷனுக்கு அவங்க ப்ரோமோட் பண்ண வச்சாங்க. இது மட்டும் இல்லாம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, நீங்க புதிய தலைமுறை, நியூஸ் 18, நியூஸ் 7, இப்படி அப்புறம் கலைஞர் சன் நியூஸ், எல்லாத்துலயும் அவங்க டிஎம்கேவோட ஆட ப்ரோமோட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அப்ப ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், அப்படின்ற ஆடு ஒவ்வொரு வீடியோவுக்கும் முன்னாடி வந்துச்சா இல்லையா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க கமெண்ட்ல. வரும் மச்சான். அதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம தமிழகம் வெல்வோம் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே இது வந்து தமிழ்நாடு எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது அப்படின்னா ஒரு இன்டைரக்டான எலெக்ஷனுக்கு ஆடு தான். தமிழ்நாடு அரசு எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது அப்படின்னு அப்படி ஒரு விருத்து இவருக்கு தனியா வேற ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. பண்ணாங்களா? பாத்தீங்களா? இது டிஎம்கேவோட ஒரு சைடு பிக்சர். இப்போ மறு சைடு டிவிகே பத்தி பேசணும்ல. டிவிகேவோட அந்த ஐடி விங் பாத்தீங்கன்னா அது வாய்ஸ் ஆஃப் காமன், அது ஆதவ் அர்ஜுனா வச்சிருக்குது. அதுதான் அவங்களோட ஒரு அபிஷியல்
டிவிக்கோட ஐடிவிங் அப்படின்னு அவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கூகுள் டிரான்ஸ்பரன்சில போய் தேடி பார்த்தா ஒரு நம்பர் கிடையாது, லிட்டரலி ஜீரோ. அவங்க ஆடுக்காக எந்த அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணல. பட் ஒவ்வொரு எலெக்ஷன் கேம்பெயின் முடிஞ்ச பிறகும் விஜய் போறப்போ அந்த கூட்டம் இதெல்லாம் கட் பண்ணி அவங்க ரீல்ஸா கட் பண்ணி இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. அதுல இருந்து ஃபுட்டேஜஸ் எடுத்து விஜயோட ஃபேன்ஸ் ஆர்கானிக்கா பல பேரு ரீகட் பண்றாங்க. அவங்க தனியான போன்ஸ்ல எடுத்து பாத்தியா கூட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் போட்டு வைரல் ஆக்குனாங்க. சோ இது ஒரு 20% வந்து அவங்க ஐடிவிங் மூலமாக வந்து ஆர்கானிக்கா போட்டது. அதுக்கப்புறம் முழுக்க விஜய் ஃபேன்ஸ் எடுத்து வைரல் ஆக்குனது. இதுதான் நடந்தது. இது இல்லாம கொஞ்சம் பேருக்கு யாருக்காம இன்ஃபுளுசர்ஸ் அங்கங்க அவங்க பண்ணியிருந்திருக்கலாம், அதையும் நான் இல்லைன்னு சொல்லல. பட் 40 கோடி எங்க இருக்குது? நீங்க ஒரு மினிமம் ஒரு 1 கோடி வச்சுக்கிட்டாலும் அந்த 1 கோடி எங்க இருக்கு? இது முழுக்க ஆர்கானிக்காக ஃபேன் ட்ரிவன் ஜீரோ இன்ஃப்ளூயன்சர் பெய்ட் கேம்பெயின் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 40 கோடி நீங்க கூகுள் மெட்டாவுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறீங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் டிவிக்கே ஜெயிச்சது அப்படின்னு கடைசியாக ஒரு நரேட்டிவை எடுத்து வைக்கிறீங்க. இதுதான் அந்த காலத்துல யாரோ சொன்னாங்க, ஆட தெரியாதவனுக்கு மேட கோணல்னு. ஓ அப்படி வரியா? இன்ஸ்டாகிராம்னால டிவிக்கே ஜெயிச்சது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான், 40 கோடி ஸ்பெண்ட் பண்ண டிஎம்கே இன்ஸ்டாகிராமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம விட்டீங்களா என்ன? இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் நரேட்டிவை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஏ, இன்ஸ்டாகிராம் தான் டிவிகேவை ஜெயிக்க வச்சு. இந்த நரேட்டிவ் ராங். அப்போ 40 கோடி போட்டு இந்த டிஎம்கே ஆட் ஸ்பெண்ட் பண்ணது தப்பான ஆடா போட்டாங்களா? ஆப்ஷன் 2, இன்ஸ்டாகிராம் தான் டிவிகேவை ஜெயிக்க வச்சது, இந்த நரேட்டிவ் கரெக்ட் அப்படின்னா 40 கோடி போட்டு டிஎம்கே, மெட்டா, கூகுள் இவ்வளத்தையும் ஸ்பெண்ட் பண்ணப்போ அவங்க ஆர்கானிக்காவே ஜெயிக்க வச்சுட்டாங்களே. ஆப்ஷன் ஏ சொன்னா நரேட்டிவ் ராங். ஆப்ஷன் பி வந்தீங்கன்னா டிவிகே ஸ்ட்ராங். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. பேசிக்கா அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் மக்களுக்கு ஆன்டி இன்குமென்சி. டிஎம்கே, ஏடிஎம் 2 பேருக்கு ஒரு மாற்று வேணும். ஒரு வாட்டி புதுசா ட்ரை பண்ணுவோம். அதனால அவங்க 2 பேரும் வேணாம் அப்படின்னு பார்த்து இந்த செய்ய போறாங்க. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் நீங்க இவ்வளவு நாளா திமிர் பேச்சு, ஒவ்வொரு மீடியாலையும் கரெக்ட் சரி திமிர் பேச்சு, நோட்டு போட்டவெல்லாம் தற்குறி, போட்டு போட போறவெல்லாம் தற்குறி, இது திருப்பி சொல்லு. இதுக்கு மேல ஒரு பாயிண்ட் இல்ல. அதுல தளிச்சு போச்சு. அதே கரட்டி, அதே மாதிரியான மக்கள், இதே வெத்து வேட்டு, இதே கொள்கை, அந்த ஐடியாலஜி, இப்படி மக்களுக்கு புரியாத பாஷையிலே நீங்க பேசுனதுனால அவங்க ஓகே பாய், நீங்க பேசிட்டே இருங்க, நாங்க இந்த பக்கம் போய்க்கிறோம், பாய் டாடா குட் பை. ஒருத்தர் புதுசா வர்றாரு, அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம டிவிக்கே ஆர்கானிக்காவும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எலெக்ஷனோட தோல்விக்கு பிறகு இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டியா இருக்கிற டிஎன்கேக்குள்ள என்ன பேசுறாங்க அப்படின்னா, பெண் தான் நம்மள தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அவங்க தான் வந்து சரியா நமக்கு வந்து டேட்டாவை சொல்லல, கிரவுண்ட் ரியாலிட்டியை சொல்லல அப்படின்னு. கிரவுண்ட் ரியாலிட்டி சொன்னதுச்சு பெண் எதுக்கு? நீங்க கிரவுண்ட்ல போய் பார்த்தாலே தெரியுமே, நீங்க 4 பேரோட பேசினாலே தெரியும். அதுக்கு தான் உங்களுக்கு கிரவுண்ட் ஊர் ஃபுல்லா ஆளுங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்களே. அவங்கள்ட்ட கேட்டிருந்தாலே உங்க ஏரியால உங்க பக்கத்து வீட்டுக்காரர் இன்னைக்கு இருக்கிற அந்த லேடிஸ் 30-40 வயசுக்கு இருக்கிற அவங்களோட மென்டாலிட்டி, மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்க கேட்டாலே சொல்லுமே. இதுக்கு நீங்க பெண் மேல பழிய போடுறீங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன். 4000-5000 மைல் தள்ளி இருக்கிற எனக்கே அந்த பல்ஸ் எலெக்ஷன் அப்போ ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியறப்போ, முன்னூர்லயே இருக்கிற உங்களால ஏன் கெஸ் பண்ண முடியல அப்படின்ற அந்த $1 மில்லியன் கேள்விதான் எனக்கு மண்டை கொடைச்சலா இருக்கு. அதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் கிடைச்சா காம்ப்ரமைஸ் ஆப்பேன். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இப்போ ஸ்டாலின் அவர்களும் கட்சியில இருக்கிற சீனியர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தோல்விக்கு காரணம் இன்ஸ்டாகிராம் தான் அப்படின்னு அவங்களே ஒரு ஆன்சரை முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கட்சிக்காரங்க கிட்ட நீங்க தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு குழு அமைச்சு போய் ஊரா போய் கண்டறியுங்க அப்படின்றாங்க. அவங்களே கொஸ்டின் பேப்பரையும் கொடுக்குறாங்க, அவங்களே ஆன்சரையும் கொடுத்து இதை தான் நீ எழுதி கொண்டு வரணும் அப்படின்றாங்க. என்ன இது? அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். ஜோக்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப கொஞ்சம் ஃபைனலா உண்மையும் பேசிட்டு வீடியோ முடிச்சிடுமா? இன்ஸ்டாகிராம் இந்த எலெக்ஷன்ல மேட்டர் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஆனா பார்ட்லி தான். இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இப்படி சகலமும் இந்த எலெக்ஷன்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ணுச்சு. இதை யாருமே டினையே இங்க பண்ணல. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். ஆனா இந்த 4-5 பிளாட்ஃபார்ம் மட்டுமே இந்த எலெக்ஷனை டிசைட் பண்ணல அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பிளாட்ஃபார்ம்ல நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்றத ஸ்கீமை ப்ரொமோட் பண்ணிருப்பீங்க, கட்சியோட இமேஜை பண்ணிருப்பீங்க, ஸ்டாலின் அவர்களோட இமேஜை பில்ட் பண்ணிருப்பீங்க, உதயநிதி அவர்களோட இமேஜை பில்ட் பண்ணிருப்பீங்க.
இது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உண்மையா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி இல்லாம போயிருக்கலாம். டிவிகே பக்கம் என்ன வந்தாங்கன்னா அவங்க முழுக்க இதே பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்பிக்கையை மட்டும்தான் கொடுத்தாங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க பாஸ், நான் வர்றேன் அப்படின்னு விஜய் அப்படின்னு அந்த ஃபேஸ் மேல மக்கள் வச்ச நம்பிக்கையா மட்டுமே தான் அந்த ஓட்டு விழுந்துச்சு. எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். அவங்களும் இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா எப்படி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் கிரைன் இருக்கு. இவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இந்த வித்தியாசம் புரியலன்னா அடுத்த எலெக்ஷன்லயும் இதே மாதிரி 40-50 கோடி எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து இன்ஸ்டாகிராம்ல, ஸ்னாப்சாட்ல மூலமா தான் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. சரி, ஃபைனலா உங்களுக்கு கேள்வி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க சொல்றது ரைட்டா இல்ல நான் ஃபைனலா கேட்ட கேள்வி ரைட்டா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் தாட் ப்ரோவோக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. டாடா, பை பை.